அனிமே தமிழ் டப்ல பார்க்கலாமா? என்ன கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஏன்னா அனிமேன்றது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஒரு ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் நிறைய சொன்னாலும் என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்ல பார்க்கலாம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் அது வந்து ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது. அது நமக்குன்னு சொல்லி டப் பண்ணி வர கண்டென்ட். அதுல ஒரிஜினாலிட்டி வந்து ஸ்டோரியில இருக்கும், ஆனா கண்டென்ட்ல இருக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க டிவியில பார்க்குற நிறைய அனிமேஸ் வந்து நிறைய விஷயத்த வந்து கட் அவுட் பண்ணி தான் காட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு டிடெக்டிவ் கோனான்லாம் பார்த்தீங்கன்னா சொனோக்கோன்ற கேரக்டர் வந்து ரேனை வந்து சினிச்சோட ஒய்ஃப்னு தான் சொல்லும். ஆனா அதுல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி மாற்றிருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி நருட்டோல பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. அந்த சுனாடை வச்சு வரதெல்லாம் அது மாதிரி நிறைய விஷயத்த கட் பண்ணி தான் காட்டுவாங்க. அதெல்லாம் தாண்டி சில பேர் இருப்பாங்க, நான் ஒரிஜினல் கண்டென்ட் தான் பார்ப்பேன், எனக்கு அந்த ஈஸ்டர் எக்ஸ் இடன் டீட்டெயில் இதெல்லாம் வச்சு தான் பார்ப்பேன்றவங்களுக்கு வேறு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் அனிமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு நல்ல ஸ்டோரி கிடைச்சா போதும். ஆனால் அதுக்கு நான் சொல்ல வர்றது இது ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது, டப் பண்ணி வரதான். அதனால சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் கண்டென்ட்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் டெவலப் பண்ணுறது ஒரு ஸ்டோரி பார்த்த ஃபீல் கிடைக்கும். அதனால தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.